ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ராசி மண்டலத்தில் மூன்றாவதாக இருக்கக்கூடிய முதன ராசி நேயர்களுக்கு வரக்கூடிய ஏப்ரல் 21ஆம் தேதிக்கு பிறகு ஏற்படக்கூடிய முக்கியமான ஒரு சில கிரகங்களுடைய மாற்றங்களால் என்ன மாதிரியான பலன்களானது கிடைக்கப் போகுது, வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் என்னென்ன, என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு நிறைய தகவல்களை இந்த பதிவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையிலையுமே ஒவ்வொரு காலகட்டங்களில் மாற்றங்கள் அப்படின்றது ஏற்படும். ஒரு சிலருக்கு ஒரு சில கிரகங்கள் மாறும் பொழுது நல்லது நடக்கும், ஒரு சில கிரகங்கள் மாறும் பொழுது கெட்டது நடக்கும். இது இயல்பான ஒரு விஷயமா இருந்தாலுமே கூட அந்தந்த காலகட்டங்களில் நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்கள் ரொம்பவே நமக்கு கை கொடுக்கும்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி மிதுனராசி நேயர்களுக்கு வரக்கூடிய நாட்களில் வரக்கூடிய ஆபத்துக்களை உங்களுக்கு குறைக்கிறதுக்கு என்ன எளிமையான பரிகாரம் செய்யலாம், வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்றதையும் இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாமல் தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க. மிதுனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் புதன ராசி அதிபதியாக கொண்டவங்க. உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் ரொம்ப ரொம்ப பெரிய மாற்றத்தை தான் ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா மிதுனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மாதத்தினுடைய இறுதியில் கிரகநிலைகளில் ஒரு சில முக்கியமான மாற்றங்கள் ஏற்பட போகுது. அதாவது நீங்கள் குறிப்பிட்டது போல் ஒரு சில சவால்கள் அப்படின்றது நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும். நிறைய திருப்பங்களானது கண்டிப்பாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு காலகட்டமாக தான் உங்களுக்கு அமையப்போகுது. இந்த நாட்களில் நீங்கள் நிதானமாகவும் இருக்கணும், விழிப்புணர்வோடும் இருக்கணும். ஏன்னா கிரகநிலைகள் மாறும் பொழுது எச்சரிக்கை அப்படின்றது கண்டிப்பாக இருக்கணும். அதாவது உங்களுடைய பழைய பகைகள் இல்லை நீங்கள் செய்திருக்கக்கூடிய ஒரு சில தவறுகளானது மீண்டும் உங்களை நெருங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த நேரத்தில் நீங்கள் யாருக்கிட்டேயும் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடாதீங்க. அமைதியே இருங்க, விலகி போங்க. சண்டைகள் நடக்குது அப்படின்னா கூட அந்த இடத்துல இருந்து நீங்கள் விலகியே இருங்க. எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அசால்ட்டாக மட்டும் இருந்துட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விளைவுகளை உங்களால் தடுக்க முடியாமல் போயிடும். ஆனால் அதே நேரம் ஏப்ரல் 21க்கு அப்புறமா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய அதிரடியான மாற்றங்களும் கண்டிப்பாக இருக்குது. இது வரைக்கும் முடங்கி கிடந்த ஒரு சில காரியங்கள் இப்போ வேகம் எடுக்க ஆரம்பிக்கும். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தொழில் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ மிதுனராசி நேயர்களுக்கு தொழில் எந்த தொழிலும் அமையாமல் இருந்தால் கூட இனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தொழில் அமையும். நிச்சயம் உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கிடைச்சிடும். ஒரு கைத்தொழிலை நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. புதிய தொழில்கள் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். ஸோ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கோங்க. அது உங்களுடைய வாழ்க்கையை, அதாவது எதிர்காலத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. அதே நேரம் முடிவுகள் எடுக்கும் பொழுது மட்டும் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சுக்கோங்க. ஸோ அதை பற்றின நாலேஜ் இல்லை அப்படின்னா தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல தப்பு கிடையாது. அவசரப்பட்டு மட்டும் எந்த ஒரு காரியத்தையும் செஞ்சிடாதீங்க. அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா நமக்கு எல்லாமே தான் கிடைக்கிது அப்படின்றதுக்காக எந்த ஒரு காரியத்திலும் அதிகமான முதலீட்டில் நீங்கள் இறங்கி செயல்படக்கூடாது. நிதான போக்கு தான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதனால் அளவாக லிமிட் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நிச்சயம் வெற்றியை கொடுக்கும். ஒருவேளை இந்த கிரகநிலைகளுடைய மாற்றங்களால் ஒரு சில தவறுகளும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எல்லா விஷயங்களிலும் நீங்கள் அசால்ட்டாக இருக்கக்கூடாது, அலட்சியமாகவும் இருக்கக்கூடாது. ஸோ கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய ரகசியங்கள், உங்களுக்கு ரகசியம் அப்படின்னு ஏதாவது ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள், சொந்த விஷயங்கள் யாருக்கிட்டையும் பகிர்ந்துக்க வேண்டாம். அப்படி ஒரு வேளை பகிர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னா அதன் மூலமாக கூட உங்களுக்கு ஆபத்துக்களானது வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மேலும் உடல் நலம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நிச்சயமாக கவனமாக இருக்கணும். குறிப்பாக உணவு விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி நீர் சார்ந்த விஷயங்கள்லையும் கவனமாக இருக்கணும். நம்முடைய உடலுக்கு தேவையான ஆற்றல்கள் முழுக்க எங்கேருந்து கிடைக்குதுன்னா உணவில் இருந்து தான். அப்போ நம்ம சாப்பிடக்கூடிய உணவு சரியானதா அப்படின்றத நம்ம பார்க்கணும். நம்மளுடைய வயிறு நிரம்பியது அப்படின்றதுக்காக மட்டும் சாப்பிடாதீங்க. நம்ம நல்ல சத்துள்ள பொருட்களை தினமும் எடுத்துக்கிறோமா, நமக்கு தேவையான அளவுக்கு நீர்ச்சத்துக்கள் கிடைக்குதா அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். ஏன்னா நீர்ச்சத்து அப்படிங்கிறது கண்டிப்பாக ரொம்ப அவசியமானது. அதனால் குறைந்தபட்சம் எல்லாருமே தண்ணி நிறைய குடிங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் பழங்களை அதிகமாக எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்கள் கவனம் செலுத்தும் பொழுது உங்களுக்கு ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகள் சரியாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரம் நமக்கு எல்லா பிரச்சனைகளும் ஏற்படக்கூடிய காலகட்டங்களில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகளும் பரிகாரங்களும் நமக்கு கை கொடுக்கும்.
ஏன்னா மிதுன ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நிறைய சவால்களை நீங்கள் சமாளிக்க வேண்டியிருக்கும். அப்படி சமாளிக்கணும் அப்படின்னா, கிரக தோஷங்களுடைய தாக்கத்தை குறைக்கணும் அப்படின்னா, அதன் மூலமாக நீங்கள் நன்மைகளை பெறணும் அப்படின்னா, இந்த பரிகாரங்களை எல்லாம் கண்டிப்பாக செய்யணும். ஸோ இந்த பரிகாரங்கள் எல்லாமே பார்க்குறதுக்கும் செய்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப எளிமையானதாக தான் இருக்கும். அதனால் மறக்காமல் நோட் பண்ணி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். முதல்ல இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள், பாம்பு தொடர்பான பாதிப்புகள் எதுவும் உங்களுக்கு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு, எதிர்பாராத சிக்கல்கள் விலகுவதற்கு ராகு கேது வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ராகு காலத்தில் குறிப்பாக செவ்வாய்க்கிழமை மாலை 3 மணிலேருந்து 4:30 வரைக்கும் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை பழத்தில் நீங்கள் விளக்கு போடலாம். இப்படி விளக்கு போட்டு வழிபாடு செய்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல பரிகாரமாக இருக்கும். வெள்ளிக்கிழமையிலையும் செய்யலாம், செவ்வாய்க்கிழமையிலையும் செய்யலாம். அது உங்களுடைய விருப்பம். ஆனால் 2 நாட்களில் ஏதாவது ஒரு நாட்களை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி புற்று இருக்கக்கூடிய அம்மன் கோவில்களுக்கு போய் நீங்கள் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. அங்கே ஒரு வேளை அரச மரம்லாம் இருக்குது அப்படின்னா, அரச மரத்தை நீங்கள் சுற்றி வர்றது இன்னும் வந்து சிறப்பான பலன்களை எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா, நாகர் சிலையெல்லாம் இருக்குது அப்படின்னா, அங்கே மஞ்சள் பூசி பாம்பு அப்படின்ற ஒரு விஷயம் உங்களை எந்த வகையிலையும் பாதிப்படையாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் அதுக்கான வழிபாடுகளை செய்துக்கோங்க. 2வதாக இன்னொரு வழிபாடு என்ன எளிமையாக செய்யலாம் அப்படின்னா, மகாவிஷ்ணுவினுடைய வழிபாடு தான். ஏன்னா மிதுன ராசி நேர்களுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் பார்த்திங்கன்னா புதன். ஸோ புதன் அப்படின்னாவே மகாவிஷ்ணு தான். மகாவிஷ்ணுவை நீங்கள் வழிபாடு செய்கிறது உங்களுக்கு ரெட்டிப்பு பலன்களை கொடுக்கும். ஸோ மிதுன ராசி நேர்கள் எல்லாருமே புதன்கிழமை நீங்கள் மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்துட்டு வர்றதே உங்களுக்கு நிறைய பலன்களை கொடுக்கும். புதன்கிழமை அப்படின்னாலே உங்களுக்கு உகந்தது தாங்க. அதனால் நீங்கள் பெருமாள் வழிபாடு செய்யுங்க, கோவிலுக்கு போங்க, துளசி மாலை சாத்துங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை கொடுக்கும். தினமுமே காலையில் எழுந்த உடனே விஷ்ணு சகஸ்கர நாமத்தை வந்து நீங்கள் கேளுங்க. இல்லைனா உங்களுக்கு பாராயணம் செய்ய முடியும்னா நீங்கள் செய்யலாம். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் எல்லாமே வந்து உங்களை வந்து அண்டவே அண்டாது. நெருங்க விடாமல் வந்து தடுக்கக்கூடிய ஒரு சக்தி பார்த்திங்கன்னா இந்த சகஸ்கர நாமத்துக்கு உண்டு. அதனால் டைம் இருக்குது அப்படின்னா இந்த விஷ்ணு சகஸ்கர நாமத்தை வந்து நீங்கள் பாராயணம் செய்யுங்க. 3வதாக இன்னும் எளிமையாக என்ன செய்யலாம் அப்படின்னா, தானம் செய்கிறது தாங்க. தானத்தை விட ஒரு சிறந்த பரிகாரம் எதுவுமே இருக்கவே முடியாது. கிரகங்களுடைய சீற்றங்களை நீங்கள் குறைக்கணும் அப்படின்னா தானம் தான் ஒரு சிறந்த பரிகாரம். தானம் தான் உங்களுக்கு ஒரு கேடயம். அதனால் உங்களால் முடிந்த அளவுக்கு தானங்கள் செய்யுங்க. யாராக இருந்தாலும் சரி, இயலாதவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்குடைய தேவை என்னவோ அதை அறிந்து நீங்கள் செய்யக்கூடிய தானங்கள் கண்டிப்பாக உங்களை கை கொடுக்கும். அதில் முக்கியமாக ஜீவராசிகள், அதாவது கால்நடை ஜீவராசிகள் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து உணவு கொடுக்கறது ரொம்ப நல்லது. பறவைகள், விலங்குகள் எல்லாருக்குமே. அதுவும் குறிப்பாக தினமுமே வந்து காலையில் பறவைகளுக்கு உணவு வைக்கிறது, நீர் வைக்கிறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல பலன்களை கொடுக்க, உங்களுடைய கர்மாக்களை வந்து அழிக்கும். அதனால் இதை வந்து மறக்காமல் செய்யுங்க. அதே மாதிரி உளுந்து, கருப்பு உளுந்து வாங்கி யாருக்காவது நீங்கள் தானம் செய்யுங்க. அதாவது நீங்கள் யாருக்கும் தானம் செய்யலாம், இல்லைனா கோவிலில் கூட அந்த உளுந்தை நீங்கள் தானமாக வந்து கொடுத்துட்டு வந்துடலாம். இந்த மாதிரி செய்கிறது இன்னொரு டைப்பான ஒரு பரிகாரம். இதையெல்லாம் தாண்டி நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, எளிமையாக செய்யக்கூடிய மந்திரங்கள் இன்னும் நிறையவே இருக்குது. இந்த மந்திரங்களால் செய்யக்கூடிய பரிகாரங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நேரம் எப்பெல்லாம் கிடைக்குதோ கிடைக்கும் போதெல்லாம் இந்த மந்திரத்தை நீங்கள் மனசுக்குள்ளேயே சொல்லலாம். எல்லாரும் கேட்குற மாதிரி சொல்லணுன்ற அவசியம் கிடையாது, மனசுக்குள்ளேயே சொல்லலாம். அந்த மந்திரங்களில் 2 மந்திரங்கள் வந்து உங்களுக்கு உரியதாக இருக்குது. அதை என்னன்னு நோட் பண்ணிக்கோங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா ஓம் நமச்சிவாயா. இந்த மந்திரத்துக்கு இணையான மந்திரம் எதுவுமே கிடையாது. ஸோ எப்போல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் சொல்லுங்கள். வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுங்க, அவங்களையும் சொல்லி பழக்கி விடுங்க. இல்லை அப்படின்னா ஓம் ராகுவே நமக அப்படின்ற இந்த ஒரு மந்திரம். இந்த 2 மந்திரங்களில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. 2மே வந்து நீங்கள் சொன்னீங்க அப்படின்னாலுமே தப்பு கிடையாது, ரொம்ப நல்ல மாற்றம் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன எளிமையான பரிகாரங்களை செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை நீங்கள் வந்து சந்திக்க முடியும். மறக்காமல் இந்த பரிகாரத்தை எல்லாம் செய்து பாருங்கள். மேலும் இந்த காலகட்டங்களில் மிதுன ராசி நேயர்களே நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அது என்ன அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா புதிய நபர்கள் புதுசாக யார் உங்களுக்கு அறிமுகமாகறாங்க அப்படின்னா அவங்கள கண்மூடித்தனமாக மட்டும் நம்பிடாதீங்க. ஏன்னா எல்லாரும் நல்லவர்கள் கிடையவே கிடையாது. நம்ம கூடவே இருக்கக்கூடியவர்களில் கூட நம்ம நல்லவங்க யார் கெட்டவங்க யார் அப்படின்றத இன்னுமே வந்து ஜட்ஜ் பண்ண தெரியாமல் தான் இருந்துகிட்டு இருக்கோம். ஸோ அதனால் புதிய நபர்களை யாரையும் நீங்கள் நம்ப வேண்டாம். அதை முதல்ல நீங்கள் தவிர்த்துக்கணும். இந்த காலகட்டங்களில் இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி 2வதாக என்ன செய்யணும் அப்படின்னா, வீட்டோடைய நிலவாசல் இருக்கு இல்லையா, அதில் வேப்பிலை இல்லை மா இலை தோரணம் இதெல்லாம் வந்து கட்டிக்கோங்க.
இது மாதிரி கட்டுறது உங்களுடைய வீட்டுக்குள்ளே எதிர்மறை ஆற்றல்கள் வரவே வராது. அதே மாதிரி எதிர்மறை எண்ணத்தோட கூட யாருமே உங்களுடைய வீட்டுக்குள்ளே வந்து நுழைய விடாமல் தடுக்க முடியும். ஸோ இது எல்லாத்துக்குமே சக்தி பார்த்திங்கன்னா மாவிளைக்கும் இருக்குது, அதே மாதிரி வேப்பிலைக்கும் இருக்குது. இந்த 2 விஷயத்தையும் நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். அதாவது எது செய்யறதா இருந்தாலும் நேர்மறையோட நம்பிக்கையோடு நீங்கள் செய்யணும். நேர்மறையான எண்ணங்களோடு நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களானது எந்த சூழ்நிலையும் உங்களால் வந்து சமாளிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். எப்பேற்பட்ட சுச்சுவேஷனாக இருந்தாலும் அதை நீங்கள் எளிமையாக கடந்து வரத்துக்கு முடியும். அதனால் மிதுனராசி நேயர்களை நம்பிக்கையோடு வந்து செயல்படுங்க. நடக்கக்கூடிய அத்தனையும் உங்களுக்கு நல்லபடியாக வந்து கண்டிப்பாக நடக்கும். ஸோ நம்பிக்கை மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய ஆதாரமாக இருக்க போகுது. கிரகநிலைகளுடைய மாற்றங்களால் மிதுனராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான விஷயங்கள் என்ன அப்படின்றத தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவில் நிறைய பரிகாரங்கள் எளிமையாக செய்யக்கூடியதெல்லாம் கொடுத்துருக்கோம். அதையும் மிஸ் பண்ணாமல் வந்து செய்து பாருங்கள். இந்த பதிவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய தகவல்களை போல் இன்னுமே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களானது நம்முடைய சேனலில் தினம்தோறுமே நம்ம தொடர்ந்து பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காமல் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளோடு ஷேர் பண்ணிக்கோங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.